ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐல ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கான எம்பின் வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கான எம்பின் என்டர் பண்ணி என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து நான் அன்லாக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி உங்களோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்மார்ட் ஆப்பை எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இந்த பேஜை லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல யூபிஐ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ வந்து கிளிக் பண்றேன். யூபிஐ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி யூபிஐ அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க யூபிஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல நமக்கு பே சொல்லிட்டு இருக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பேன்னு சொல்லிட்டு இந்த பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டிஃபால்ட்டா யூபிஐ ஐடியில் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து இதுல அக்கௌண்ட் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் அவங்க பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து எந்த பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணணும். இப்போ யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த அக்கௌண்ட்க்கு தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். பேங்க் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 டிஜிட் அது போல அதுவே வந்து செட் ஆயிடும். மீதி நம்பர் வந்து நீங்க வந்து பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பேங்க் புக்ல இருக்கும். அவங்க கிட்ட கேட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து இதுல நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இதுல வந்து 4 டிஜிட் என்டர் ஆயிருக்கு. மீதி நம்பர் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இந்த டேஷ்ல. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் சரியா வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ல அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீ என்டர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல என்டர் பண்ண அதே சேம் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் 2 பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டேன். 2 இடத்துல என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான ஹோல்டர் நேம் வந்து காமிக்கும். அதாவது அந்த பேயர் நேம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இது வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் தானா, இது அவங்களுடைய நேம் தானா சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி அப்படின்னா கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்டேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால ₹1 என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரீமார்க்ஸ்ல நீங்க வந்து என்ன ரீசனுக்காக உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்களோ அந்த ரீசனை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஷாப்பிங் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். இது போல நீங்க வந்து ஷார்ட்டா ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் இது வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பே நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பே நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பே நவ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்டர் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க மணி வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சக்சஸ் சொல்லிட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐல ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.